உன்னை நம்பி இந்தியா நீ சொன்னதுபடி கேட்டிருந்தா அப்துல் கலாம் அதை கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்ந்து இது மாதிரி போர் நடந்துட்டு தானே இருக்கும். உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லி நாங்கள் அணுகுண்டு சோதனை நடத்துவோம் சொல்லி நடத்தி காமிச்சார்ல அப்துல் கலாம. கிளின்டன் தானே ஃபோன் பண்ணி நரசிம்மராவ்கிட்ட நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாரு. நான் பண்ணியே தீர்வேன்னு சொன்னார்ல அப்துல் கலாம் நரசிம்மராவ்கிட்ட. நீங்கள் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கேன்னு சொன்னார்ல நரசிம்மராவ். தேர்தலில் தோத்த உடனே வாஜ்பாயிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல நைட்டு 12 மணிக்கு கூட்டு போய். வாஜ்பாய் ஒரு முடிவு எடுத்து அணுசக்தி வெள்ளமை பெற்ற நாடாக மாற்றி காண்பிச்சார்ல. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன், எங்களுடைய பாலிசி படி. எங்கள் மேலே நீங்கள் தாக்குனீங்கன்னா நான் திருப்பி தாக்குவேன் சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையா? அப்போ நீங்கள்லாம் அணுகுண்டு வச்சுருப்பீங்க, மற்ற எவனும் அணுகுண்டு வச்சிடக்கூடாது, அவனை அடிப்பீங்க. என்ன அர்த்தம் அது? என்ன கெட்ட பஞ்சாயத்து அது?